ஹாய், வெல்கம் டு ShiazLife. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 to 5 டேஸ் வந்து மாமி வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ எஸ்டர்டே தான் இங்கே வீட்டுக்கு வந்திருந்தோம் ட்ரிவாண்ட்ரத்துக்கு. ஸோ அங்கேருந்து வந்தாலே காய்கறி, எதாவது ஃப்ரூட்ஸு, ஏதாச்சும் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி எதாவது தந்து விடுவாங்க மாமி. இந்த வாட்டி மாமா வந்து கனவா மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அதில் வந்து கொஞ்சம் எங்களுக்கு எடுத்து வச்சுருந்தாங்க போகும்போது தந்து விடுறதுக்கு. ஸோ அது எல்லாத்தையும் தான் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வந்ததுமே கடன் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இருந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அங்கேருந்து வரும்போது அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தோம். கொஞ்சம் ஆரஞ்சு, கிரேப்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இங்கே அங்கேருந்து இங்கே வரைக்கும் ட்ராவலே ஒரு 1.5 hours ஆகும். அதில் வந்து அந்த பேக்கில் எல்லாம் வச்சுருந்தேன். அது அடியில் போய் மாட்டி எல்லாம் நசுங்கி போயிருந்தது. அதெல்லாம் அந்த கவர்லேருந்து வெளியே எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே போகும்போதெல்லாம் வந்து இப்போ மாமி கொஞ்சம் ஆப்ப மாவு தந்து விடுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிட்ருந்தேன். ஆக்சுவலி நீ மார்னிங்கே வந்தோம். ஸோ மார்னிங் வந்து மாமி வீட்டில் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் போல் இங்கே நான் சமைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்ததுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூக்கி ஒரு கொண்டை போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலே கிடைக்கும். என்ன தான் வெளியே வந்துட்டு ஃப்ரீ ஹேர் அப்படியெல்லாம் ட்ரை பண்ணாலுமே வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கொண்டை தான் வந்து எப்போவுமே நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதுவும் மெயினாக அந்த கிச்சனில் நின்னாலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தூக்கி ஒரு கொண்டை போட்டால் தான் நம்மளுக்கு வேலையே ஓடும். ட்ரெஸ் என்னடா கோமாளி மாதிரி போட்டிருக்கேன்னு யோசிக்காதுங்க. இது வந்து ஹஸ்பண்டோட ஷர்ட் எடுத்து போட்டுட்டு சுற்றிட்டுருக்கேன். அப்புறம் அங்கேருந்து வந்து எனக்கு இட்லி மாவெல்லாம் அரைக்கிறதுக்கு அரிசியெல்லாம் மாமியே வந்து தந்து விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு அங்கே வந்து தேங்காயும் தந்து விடுவாங்க. இதே மாதிரி அங்கே என்ன திங்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லாமே இங்கே கொஞ்சம் தந்து விட்டுருவாங்க எனக்கு. இங்கேருந்து மாமி வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் எல்லாமே காலி பண்ணிவிட்டு இந்த ஒரு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் போவேன். ஸோ வந்ததுமே வந்து க்ராசரி வாங்க போக முடியாது இல்லையா, அதனால நான் போகும்போதெல்லாம் திங்ஸ் எல்லாமே மாமா வாங்கி தந்துடுவாங்க. இதில் வந்து பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், அப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்கெட்டில் தான் இப்போ போட்டு வச்சுருக்கேன். நான் வீக்லி ஒன்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்க போவேன். அந்த டைம் வந்து தேவையானது மட்டும் வாங்கிப்பேன். இல்லைனா நம்ம நிறைய வாங்கி போட்டால் அழுகிரும். அதனால் இந்த பாக்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போதைக்கு எங்கள் 2 இதுக்கும். பட் நம்ம இந்த ஹோம் எசென்ஷியல்லாம் பார்க்கும்போது நல்லா டிஃப்ரெண்ட்டாட்டு என்ன சொல்கிறது, ஆனியன் வைக்க தனியாட்ட ஒரு பேஸ்கெட், பொட்டேட்டோ வைக்கிறதுக்கு தனியான பேஸ்கெட், இந்த மாதிரி பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பட் அது வாங்கி நம்ம யூஸ் பண்ணணுமான்னு அப்படின்னு யோசிச்சேன்னா இல்லை. இப்போதைக்கு எங்கள் 2 பேத்துக்கும் இது வந்து ஓகேவாக இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் வந்துட்டு கிச்சனை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறதா இருந்தால் நான் வந்துட்டு கண்டிப்பாக அந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கி வைக்கணும்னு நினச்சிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி நிறைய டப்பாஸ் வச்சுருப்பேன். என்னென்னு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருப்பேன். அப்புறம் வந்துட்டு புதினாக்கு தனியாக, கொத்தமல்லி தனியாக, எல்லாத்துக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாஸ் வந்து நம்ம ஹோட்டல்ஸ்லலாம் வாங்கும்போது வீட்டிலேருந்து சாப்பிட்றதுக்கு பேக் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டப்பாஸ் எல்லாம் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் நினைப்பீங்க இது என்ன டப்பா பறக்கிட்டுருக்கு அப்படின்ட்டு. பட் ரியாலிட்டி பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் இந்த மாதிரி மாறிட்டேன். எப்போவாச்சும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டப்பாஸ், கவர்ஸ் எல்லாம் எனக்கு உதவும். ஸோ அதை தான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாமி வந்து கனவா தந்து விட்டுருந்தாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து அன்பேக் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலி ஃப்ரிட்ஜில் இருந்து. ஸோ நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வந்து சில் பண்ண வச்சுருக்கேன். ஒரு 70% வந்து மாமி க்ளீன் பண்ணி தான் எல்லாமே தந்துருந்தாங்க. நான் ஜஸ்ட்டு அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி மட்டும் எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து நல்லா சில்லுன்னு இருந்தனால அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா நான் வந்து போகும்போது கழுவி போட்ட பாத்திரம் எல்லாமே வந்து எடுத்து அந்தந்த ப்ளேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் இந்த மாதிரி நம்ம வந்து தனியாக கப்பலாக இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாமே கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ தான் வந்து என்னோடய அம்மாவோட அருமையெல்லாம் எனக்கு தெரியுது. ஸ்டில் நம்ம வந்து குக்கிங் வந்து ரொம்ப பிடிச்சி பண்ணோம் அப்படின்னா இது வந்து பெருசாக தெரியாது. இருந்தாலும் டெய்லி நம்ம நிற்கிறனால கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். நம்ம சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண வேண்டியதுதான். இன்றைக்கி லன்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா
கரண்டி ஆம்லேட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கனவா மீன் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு கனவா ரோஸ்ட் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் ரசம், அப்புறம் ரைஸ், அவ்வளோதான். அந்த மீன் வந்து சில்னஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு என்னெல்லாம் கட் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து எடுத்து கொஞ்சம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். கனவா ரோஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து இந்த ஆனியன்ஸ் கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஆம்லேட்டுக்கு வந்துட்டு சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த குக்கிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஈஸியான வழியில் ஏதாவது சிம்பிளாக பண்ணலாமா, சிம்பிளாக இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி வேலையும் வந்து இருக்கவே கூடாது. இந்த மாதிரி ஏதாவது டிஷ் இருக்கான்னு தேடி பறக்கி பார்த்துட்டே இருப்பேன். இந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா வந்து சொல்லுங்கள். இப்போ வந்து ஆம்லேட்டுக்கு வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு, இதில் சின்னதாக கட் பண்ணியிருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்குவிடெல்லாம் வந்து எனக்கு க்ளீன் பண்ண தெரியாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். இது ஆக்சுவலி 70% எங்கள் மாமி பண்ணி வச்சுருந்தனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ இதோட சில்னஸ் எல்லாம் போனதும் இந்த மாதிரி அதில் இருக்க வேஸ்ட் எல்லாத்தையும் நீட்டாக எடுத்துகிட்டு ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிலவங்க வந்துட்டு ஸ்கொயராக எடுப்பாங்க. பட் நான் வந்துட்டு இந்த வாட்டி இந்த மாதிரி ரவுண்டாக தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நல்லா கழுவி எடுத்துக்க போகிறேன். இந்த ஸ்குவிட் வந்து கழுவுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு எனக்கு. இது வந்து இந்த நான்வெஜ்க்குன்னு உள்ள ஆயுதங்கள் 2 வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஒரு கத்திரியும் கத்தி இதுக்குன்னே வந்து தனியாக இந்த மாதிரி 2 வச்சுருப்பேன். ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நான்வெஜ் ஏதாச்சும் க்ளீன் பண்ணி நீட் பண்ணி முடிச்சதும் நான் என்ன பண்ணுவேன்னா நல்லா வந்து சோப் போட்டு கழுவி யூஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த ஸ்குவிட் ஃபிஷ்க்கு வந்துட்டு இந்த சிசரே வந்து கரெக்டாக தான் இருந்தது, போதுமாக தான் இருந்தது, கத்தி தேவைப்படலை. ஆக்சுவலி இந்த மீன் வந்து கட் பண்ணும்போது நல்லா ஜாலியாக இருக்கும். ஏன்னா வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கட் பண்ண ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணுறது, இந்த பேப்பர் கட் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஜாலியாக இருந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கனவா மீனில் வந்து இந்த தலை சைடு இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி கண் சேர்ந்து வரக்கூடியது, அது வந்து அப்படியே போட்டு சிலவங்க சாப்பிடுவாங்க. பட் எனக்கு அந்த கண் வந்து பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய இந்த பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கண் வந்து கட் பண்ணி போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுவேன். அதே மாதிரி இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தோல் இருக்கும், அதுவும் ஈஸியாக வந்துடும். ஆக்சுவலி எனக்கு மாமி ஏற்கனவே எடுத்து தந்தனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இல்லைனா வந்து அதுக்கு மேலே தோல் இருக்கும், அது வந்து இந்த மாதிரி நீட்டாக எடுத்தாலே வந்துடும். நார்மல் ஃபிஷ்ஷு மாதிரி கிடந்து கஷ்டப்படவே வேண்டாம். ஸோ ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ வந்து மசாலா கோட் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸி இந்த ரோஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக இது வந்து கறி வச்சு அந்தளவு டேஸ்ட் இருக்காது, இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் என்னென்னா அந்த கனவாலாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து ஒரு நல்ல ஒரு அரோமாக்கு வந்து இந்த கரம் மசாலா பொடி இருக்குல்ல, அதை ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன் போதும். அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இது நார்மலாக வந்து இந்த ஃப்ரைக்குள்ள திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அப்புறம் இதில் வந்துட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ காஷ்மீரி சில்லி இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக வைக்கிறனால கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சமாக மல்லிப்பொடி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது நல்லா ஊறட்டும் கொஞ்சம் நேரமாட்டு. இதுக்கு இடையில நான் உங்களுக்கு ஒரு அன்பாக்சிங் வந்து காணிக்க போகிறேன். ரீசெண்டாக நான் வந்து கிச்சனுக்கு வாங்கின திங்ஸ். என்கிட்ட வந்து குழிப்பணியாரம் கடாய் வந்து இல்லை. ஸோ நான் ரீசெண்டாக வந்து இண்டஸ் வேல்ல இருந்துட்டு
இந்த குழிப்பணிகாரம் கடாய் ஒன்று வாங்கியிருந்தேன். இது கூட இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு குச்சும் கொடுத்துருக்காங்க அந்த பணியாரம் வந்து திருப்பி போடுறதுக்கு. இதில் நம்ம வந்து இந்த குட்டி குட்டி ஆம்லேட் கூட பண்ணிக்கலாம். இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து இதில் பண்ணுறது எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பியூரான ஒரு கேஸ்ட் அயர்ன். வெயிட் உண்டு, பட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அவ்வளோ உழைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்போ ஆஃபரில் வந்து நான் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். இந்த காம்போவில் வந்து ஒரு கடாய் வரும், ஒரு ஃப்ரையிங் பேன் வரும், ஒரு தவா வரும். இதுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு தட்கா பேனும் கொடுக்குறாங்க. இது ஒரு பெஸ்ட்டு காம்போவாக இருந்துச்சு. அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பேன் தான். இதோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிக்கிறதுக்கும் வந்து நல்லா ஸ்டடியாக இருந்தது. வுட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லுமே வந்து அயன் தான். இது வந்து கேஸ்ட் அயன் இல்லை. ஸோ கேஸ்ட் அயன் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். பட் இது வந்து ஹேண்டில் பண்ண ஈஸியாக தான் இருக்குது. இது நம்ம ஏதாச்சும் ஹூக் இருந்துன்னா இந்த மாட்டி கூட வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ப்ரொவிஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. பயங்கர ஸ்டடி, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒர்த்தாக இருந்துச்சு வாங்கினதுக்கு. இது வந்து இந்த ரோஸ்ட் பண்ணுறதுக்கு, ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேண்ட்லோடி கொடுத்துருந்தனால. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கடாய். ஒரு 4 பேர் ஒரு 5 பேருக்கு சமைக்கிற மாதிரி ஒரு பெரிய கடாய் தான் இது. குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த கடாயில் வந்து பிடிச்சிருந்தது. அண்ட் ஹேண்டிலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து நான் இன்றைக்கி ரசம் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த 3த்துக்கும் வந்து நம்மளுக்கு இந்த தட்கா பேன் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தது. இந்த பேன்லாம் நாஸ் ஆகிரும் அப்படின்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். ஏன்னா வந்து இது அவ்வளோ உழைக்கும். ஏன்னா இது வந்து அயன். நம்ம இதை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு திங் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த செட் வந்து நீங்கள் வாங்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற ShiazLife அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா 12% டிஸ்கவுண்ட் இருக்குது. நான்ஸ்டிக்கில் அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி வச்சுருப்போம். பட் கொஞ்ச நாளையில் அது நாஸ் ஆகிரும். மறுபடியும் நான்ஸ்டிக் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வாங்குறது பதிலாக நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இந்த அயன் இந்த மாதிரி செட்டாக வாங்கி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் வீட்டு கிச்சனில் இந்த மாதிரி குக்வேர் செட் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு இந்த அயனில் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். ஃபஸ்ட் நான் இந்த கடாயில் வந்து ரசம் தான் வைக்கிறேன். இதோட ரெசிபி வந்து நான் மேலே வேணால் அட்டாச் பண்ணுறேன். என்னோடய 30 days ஈஸி ரெசிபி சீரீஸில் இந்த ரசம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலன்னா மேலே காட்சியில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வைக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த கடாயில் வந்து எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி 2 சைடும் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு ஸ்க்ரப்பு போட்டு லிக்யூட் போட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்தேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் நேராக வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. இந்த ஃப்ரையிங் பேனில் தான் நான் இப்போ வந்து இந்த கனவை வந்து ரோஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுக்கணும். இந்த ஆயில் வந்து நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டாலே போதும். இந்த பேன் வந்து அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் அந்த வுட் ஹேண்டில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பிடிக்கிறதுக்குமே. இப்போ நம்ம வந்து கனவா வந்து மசாலாலாம் தடவி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இதில் போட்டு ஒரு சின்ன ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். இது ஒரு 5 minutes வந்து 2 சைடும் திருப்பி போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். கனவா வந்து டக்குன்னு வெந்துடும், இல்லைனா வந்துட்டு ரப்பர் மாதிரி ஆகிரும். 5 minutes ஆனதும் இதில் கொஞ்சமாக நான் வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணணும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு. இதில் இப்போதைக்கு வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நான் வந்து கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் உள்ளி, கொஞ்சம் பச்சை மிளகு இதை விதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க விட்டுக்க போகிறேன். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை போட்டு ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபைனலாக வந்து உப்பு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட கனவா ரோஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து ரெடி ஆகிட்டு. இதில் நான் இப்போ வந்துட்டு ஆம்லேட் பண்ண போகிறேன், கரண்டி ஆம்லேட். இந்த தட்கா பேன் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஏதாச்சும் கொஞ்சமாக வந்து ஹீட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா நான் இதிலே வந்து ஹீட் பண்ணி எடுத்துப்பேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு, இந்த மாதிரி கரண்டி ஆம்லேட் போடுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விதத்தில் எனக்கு யூஸாக இருக்குது. அதே மாதிரி ஈவனாகவும் ஹீட் ஏறுது, அதே மாதிரி டக்குனும் ஹீட் ஏறிடும். ஸோ அந்த காம்போ ஆஃபரில் இது நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடச்சனால கொஞ்சம் ஹாப்பி தான். இதில் வந்து நான் 2 எக் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை மிளகு, சால்ட், அப்புறம் வந்து கொஞ்சமாக மல்லி இலை போட்டிருக்கேன். அது வந்து நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட குண்டான ஒரு கரண்டி ஆம்லேட் ரெடி ஆயாச்சு. ஸோ அன்னைக்கான லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாட்டு ஒரு கரண்டி ஆம்லேட் அண்ட் கொஞ்சம் ரசம், ரைஸ் அண்ட் அந்த கனவா ரோஸ்ட். அன்றைக்கி கொஞ்சம் என்ன சொல்கிறது, க்ளவுடியாக கொஞ்சம் ரெயின் வர மாதிரி இருந்தது. ஸோ ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பைக்கை கொஞ்சம் எடுத்து தள்ளி விட்டுட்டு வந்தாங்க. நைட் வந்து நான் இண்டஸ் வேல்லேருந்து வாங்கினா தவா தான் யூஸ் பண்ணியிருந்தேன் சப்பாத்திக்கு. இதில் நம்ம தோசை, ஆம்லேட், சப்பாத்தி என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
எல்லாமே அயனில் பண்ணனால எந்த ஒரு டாக்ஸினும் இருக்காது. இந்த நான்ஸ்டிக்லலாம் பார்த்திங்கன்னா அந்தளவு ஃபுட்டு வந்து ஒரு டேஸ்ட் இருக்காது, ஹெல்த்தியும் இருக்காது. பட் இந்த கேஸ்ட் அயன் இல்லை இந்த மாதிரி அயான் குக்வேர் செட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே அதில் வந்து அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்தி. நியூலி மேரிட் கப்பிள் வந்து இந்த மாதிரி கிச்சன்லாம் செட் பண்ணுறீங்கன்னா இந்த குக்வேர் செட் வாங்கி வைக்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கொஞ்சம் டேஸ் முன்னாடி தான் நான் வந்து இண்டஸ் வேலிலேருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் ஒன்று வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்தாலுமே நான் அதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் இந்த செட்டும் நான் இப்போ வாங்கியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. எல்லோரும் அந்த மாதிரி அயன் கேஸ்ட் அயன் வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட பெனிஃபிட் நிறைய இருக்கனால நம்ம வாங்குறதுல வந்து தப்பு இல்லை. இண்டஸ் வேலியில் அடிக்கடி ஆஃபர்ஸும் இருக்கும். ஸோ நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற ShiazLife அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி 12% டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக வாங்க மறந்துடாதுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.